கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் 8ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவராய் பிறந்த ஒவ்வொருவரும் கடவுளுடைய நற்செய்தியை, இயேசு மகாராஜாவின் நற்செய்தியை அறிவிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாய் இருக்கிறது. ஆமேன். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவை அறிய வேண்டும், விவிலிய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதுதான் நாம் எடுக்கிற முதல் நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி நாம் எடுக்கும் பொழுது நம்மை அறியாமலே இந்த கடவுளின் வார்த்தைகளை மற்றவருக்கு நாம் அறிவிக்க தொடங்குவோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நாம் அறிந்து, நாம் அறிந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும் பொழுதுதான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பயனை பெறுவோம், அதற்குரிய ஆசீரை நிறைவாய் பெறுவோம். அதைத்தான் இன்றும் கூட ஏசாயா இறைவாக்கினர் வழியாக இந்த இறைவாக்கை கடவுள் நமக்கு கொடுத்து நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நான் செய்யும் தொழில், வேலை, படிப்பு என்று ஒரே நோக்கிலே ஓடாமல் பிறருக்கு ஒளியாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கரமாக நம்மை கடவுள் உயர்த்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கடவுளுக்கென்று ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும், கடவுளின் வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். அப்படியாக நாம் செய்யும் பொழுது அந்த வார்த்தைகள் வழியாக கடவுள் நமக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நாம் யாருக்கெல்லாம் ஒளியாக மாற வேண்டும் என்று கடவுள் நம்மை அருமையாக வழிநடத்தி நம்மையும் நம் குடும்பத்தையும் பல 100 பேருக்கு உதவிகரமாக கடவுள் ஏற்படுத்துவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் அறிந்து இன்னுமாய் உமது வார்த்தைகளை அதிகமாய் தியானித்து பலருக்கும் நாங்கள் ஒளியாக விளங்குவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி. இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நமக்கு நிச்சயமாகவே உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். கடவுள் அதற்குரிய ஆசீரை நிறைவாக கொடுத்து உங்களை பலருக்கும் ஒளியாக ஏற்படுத்துவார். ஆமேன். God bless you.